பிறந்த வழி எனது அன்னத்தவரை வழங்கி எனது பொறுப்புகளையும் வழங்கி Kiliata
சண்டு கண்ணாடு ஓரண்டு கமிட்டு நாமோ பன்னெண்டு ஐநோ பாஞ்சு ஆறோ பன்னெண்டு நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வடமாற்றத்தில் ஆண்டு விழா இன்று தொடங்கி இருப்பதால் இடம் பாருமே என்றதன் சேருமே இளம் காலை பொழுதே என் இடம் வாருமே இளம் காலை கதிரே என் அதன் சேருமே இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை இறைவா என் உயிராகவா என் உயிராகவா கருத்தினும் சுவையால் பேரினும் இனிமையால் என் நாவில் தவழ்கின்றாயே என்றென்றும் இளமையாய் அறிவின் இலக்கணமாய் அழியா வாழ்வு பெற்றாயே தாய்மொழியே ஆயினும் மொழியாயினும் மேலாய் என் உயிருடன் கலந்த தாயே என் தமிழே தமிழ் மொழியே உம்மை வணங்கி என் வரவேற்பையை தொடங்குகிறேன். அன்பின் உருவம் கொண்டு எதையும் மறக்காமல் செய்யும் சிறந்த செயலை கொண்டு நீங்கள் செய்யும் நல்ல இதுவே எங்கள் வெற்றிக்கு கிடைக்கும் இயற்கை உரம் என்று கூறி என் புதுப்பாளையம் வட்டார வடமயத்தின் கல்வி அதிகாரியாக இருந்து எங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு வழிநடத்தினோம் என் ஐயா அவர்களை என் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். தேன் குடிக்க காத்திருக்கும் வண்டை போல சூரிய ஒளிக்காய் காத்திருக்கும் முறியலை போல மழைக்காய் காத்திருக்கும் வறண்ட நிலம் போல நமது வருகைக்காய் யாம் காத்திருந்தோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நாட்டு நலனில் அக்கறை கொண்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சீரும் சிறப்புமாக வடமாட்டு ஊராட்சியை வழிநடத்தி அவருடன் இணைந்து துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களையும் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். தொட்டனை போரும் மனத்தேனி மாந்தற்கு கற்றனை போரும் அறிவு என்று கற்றுத் தெரிந்த கற்பித்தலை தவமாக மேற்கொள்ளும் என் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களையும் அவருடன் இணைந்து எங்களை வழிநடத்தும் கற்பித்தல் பணியை எங்களுக்காக ஒவ்வொரு முறையும் பயிற்சியை எடுத்துக்கொண்டு எங்களை வழிநடத்துவதற்கு மண்டாயபாணி ஐயா அவர்களையும் வருக வருக என இருவருக்கு வரவேற்கின்றோம். என் தாமரையிலே வீணையோடு வீட்டிற்கும் வெண்மகளை போல் என் பள்ளி சோலையிலே கலைஞராய் வீட்டிற்கும் என் பள்ளியின் தலைமை அண்ணல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். விரும்பு அண்ணன் டேவிட் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அவருடைய கம்பீர குரல் எங்குமே எங்களுக்கு வந்து ஒரு இன்சுவை ஊட்டிக் கொண்டே இருக்கு. ஊக்கமூட்டுபவர். அவருடைய அந்த வார்த்தையை கேட்டாலுமே எங்களுக்கே வந்து உற்சாகம் ஏற்படும். அதுபோல அண்ணன் அவர்களை மீண்டுமாக வரவேற்கின்றோம். நான் பள்ளிக்கு தோல் கொடுத்து இந்த விழா சிறப்புற அமைவதற்காக எங்களோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் எஸ்எல்சி தலைவி தேவானை அவர்களையும் வார்டு உறுப்பினர்கள், பெற்றோர் உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். உன்னால் முறையின் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தொலை உயர்த்தி பொங்கி எழுதும் நட்டை எழுத்து
எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்ற அந்த வார்த்தைக்கு உன்னால் முடியும் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானது வந்து நம்முடைய வாயர் அவர்கள் சகோதரமுத்து முன்னாள் மாணவர் அவருடைய ஒத்துழைப்பு நம்ம பள்ளிக்கு வந்து மிகவும் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அவர் வந்து பழைய மாணவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக அவரும் வந்து மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறார். அவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். கைகூடும் காலம் கருதி எடுத்தார் செய்ய என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கிறது. தம் குழந்தைகளை நாம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் என் பள்ளியின் இந்த ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். புத்தகங்கள் தான் வாழ்க்கையை புரட்டி போகும் என்ற நம்பிக்கையுடன் புத்தகத்துடனும் புன்னகையுடன் வளம் வருவது இன்று யாரெல்லாம் புத்தகத்தை நோக்கி தலை கடைகிறார்களோ நாளை அவர்கள் எல்லாம் தலைநிமிர போகிறார்கள் என்பதில் ஐயமில்லை என்ற சிந்தனையோடு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் ஒவ்வொரு நாளுமே காலை சிற்றுண்டி மதிய உணவு அப்புறம் பள்ளியினர் துப்புரவாளர் அனைவரையும் இந்த பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் பெற்றோர்கள் பெரியவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் மீண்டுமாக என் சிறல் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என மீண்டும் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழினிய செய்வதமே மொழிகள் குல தனிவிலக்கு கதவு எழில் கூர்ந்த மொத்த சொல்லியும் அமிழ்த விளைந்த அடுத்தவள புலவரிலான் அசலனை கலைந்த பொழுது துணியினை எழுந்தொளிரும் செல்வி தமிழ் வாழ்க. இந்த வடமாத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 2024-25 ஆண்டு விழாவிற்கு வருகை தரக்கூடிய பள்ளியின் ஒன்றிய திருப்பாளையம் ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் பொன்மு ஐயா அவர்களையும் மற்றும் இப்பள்ளியின் அவர்களையும் அன்பு நண்பர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களையும் இந்த ஊரின் தலைவர் மற்றும் எஸ்எம்சி தலைவி என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கின்ற இந்த பள்ளியின் இந்த ஆண்டு அறிக்கையை உங்கள் முன்னே வாசிக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் சொந்தம் வட்டம் புதுப்பாளையம் ஒன்றியம் வடமாத்தூர் ஊரில் சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியானது 19/3/1963 ஆண்டு தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டு 23/6/1999 ஆண்டு நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 452 சதுர மீட்டரில் இயங்கிக் கொண்டிருக்கும் இப்பள்ளி இந்த வருடம் ஜூன் மாதம் 10/6/2024 திங்களன்று 2024-25 கல்வியாண்டில் இனிதே தொடங்கியது. பள்ளியின் திறப்பு விழா 10/6/2024 திங்களன்று திறக்கப்படும் போது பள்ளி திறப்பு விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர் சேர்க்கை விழா கொண்டாடி சேர்க்கை விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. பள்ளியில் பயிலும் மாணவர்கள் விவரம்: முதல் வகுப்பில் 10 ஆண் பிள்ளைகள் 7 பெண் பிள்ளைகள், 2ஆம் வகுப்பில் 4 ஆண் பிள்ளைகள் 12 பெண் பிள்ளைகள், 3ஆம் வகுப்பில் 23 ஆண் பிள்ளைகள் 19 பெண் பிள்ளைகள், 4ஆம் வகுப்பில் 7 ஆண் பிள்ளைகள் 10 பெண் பிள்ளைகள், 5ஆம் வகுப்பில் 12 ஆண் பிள்ளைகள் 16 பெண் பிள்ளைகள், 6ஆம் வகுப்பில் 20 ஆண் பிள்ளைகள் 5 பெண் பிள்ளைகள், 7ஆம் வகுப்பில் 17 ஆண் பிள்ளைகள் 11 பெண் பிள்ளைகள், 8ஆம் வகுப்பில் 4 ஆண் பிள்ளைகள் 12 பெண் பிள்ளைகள் என 100 மாணவர்களும் 91 மாணவிகளுமாக மொத்தம் 191 மாணவர்களுடன் சீரும் சிறப்புமாக இயங்கும் இப்பள்ளியில் 4 மற்றும் 5 வகுப்புகள் மட்டும் ஆங்கில வழியிலும், முதல் 2, 3, 6, 7, 8 ஆகிய வகுப்புகள் தமிழ் வழியிலும் கற்றல் கற்பித்தல் நடைபெற்று வருகின்றன.
1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் முறையிலும் 6 முதல் 8 வகுப்பு மாணவர்கள் படைப்பாற்றல் கல்வி முறையிலும் கற்பிக்கப்படுகிறது. சர்வதேச யோகா தினம் ஜூன் மாதம் 21/6/2024 அன்று சர்வதேச யோகா தினம் மாணவர்கள் அனைவரும் பங்கேற்று யோகா செய்யப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜர் பிறந்த நாள் விழா ஜூலை மாதம் 15/7/2024 கர்மவீரர் காமராஜர் பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக சுதந்திர தின விழா ஆகஸ்ட் மாதம் 15/8/2024 அன்று சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள், SMC தலைவி மற்றும் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. அடுத்ததாக ஆசிரியர் தின விழா செப்டம்பர் மாதம் அதாவது 5/9/2024 அன்று பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் மாவட்ட கல்வி அலுவலர் வருகை புரிந்து அவர்கள் பொற்கரங்களால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கவும் பட்டது. குழந்தைகள் தின விழா நவம்பர் மாதம் 14/11/2024 அன்று குழந்தைகள் தின விழாவில் ஆசிரியர்கள் காலை வழிபாட்டு கூட்டத்தை நடத்தி மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டினர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. பொங்கல் தின விழா ஜனவரி மாதம் 10/1/2025 பொங்கல் விழா நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தின விழா ஜனவரி 26/1/2025 அன்று 76வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. SMC தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள். அடுத்ததாக மன்ற நிகழ்வுகள் பள்ளிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் மன்ற நிகழ்வுகளான தமிழ் மன்றம், ஆங்கில மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம், மேலும் மாணவர்களின் சிந்தனை தூண்டும் மன்றங்களான இலக்கிய மன்றம், வினாடி வினா மன்றம், சிறார் திரைப்பட மன்றம் ஆகியவை இக்கல்வியாண்டில் சிறப்பாக நடத்தப்பட்டது. மன்ற போட்டிகளில் வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இதோ. இலக்கிய மன்றத்தில் பேச்சு போட்டி தமிழில் ரா ஜெயசக்தி என்ற மாணவியும், கதை கூறுதல் தமிழ் சு விசாலி, ஆங்கிலத்தில் ரா குணவதி என்ற மாணவிகளும், கட்டுரை எழுதுதல் போட்டியில் தமிழில் டி ஜெயபிரபா, ஆங்கிலத்தில் டி ஜெயபிரபா என்ற மாணவியும், கவிதை எழுதுதல் போட்டியில் தமிழில் சா லோகநாயகி என்ற மாணவியும், ஆங்கிலத்தில் மு மகாலட்சுமி என்ற மாணவியும், வினாடி வினா மன்றம் இதில் வினாடி வினாவில் சா லோகேஸ்வரன், சு தமிழ்வேந்தன் ஆகிய மாணவ செல்வங்களும், பொது அறிவு வினா ரா ஜெயசக்தி, டி ஜெயபிரபா, வானவில் மன்றம் சே யுகன், டி ஜெயபிரபா, ரா ஜெயசக்தி ஆகிய மாணவிகளும் அந்த போட்டிகளில் மாவட்ட அளவில் கலந்து கொண்ட மாணவர்களாக தமிழில் பேச்சு போட்டியில் ரா ஜெயசக்தி என்ற மாணவியும், ஆங்கிலத்தில் கதை ரா குணமதி என்ற மாணவியும், ஆங்கிலத்தில் போட்டியில் டி ஜெயபிரபா என்ற மாணவியும், வினாடி வினாமன்றத்தில் சா லோகேஸ்வரன் தமிழ்வேந்தன் என்ற மாணவர் ரா ஜெயசக்தி, டி ஜெயபிரபா என்ற பெண் குழந்தைகள் பொது அறிவு வினாவிலும், வானவில் மன்றத்தில் சே யுகன், டி ஜெயபிரபா, ரா ஜெயசக்தி என்ற மாணவியும் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழ்த்தாய் வாழ்த்து வட்டார அளவில் 2ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களின் விவரம்: சா லோகநாயகி, சி பிரதிஷா, டி ஜெயபிரபா, ரா ஜெயசக்தி, மு மகாலட்சுமி, ரா தவஸ்ரீ கோபிகா, ஏ ஹாசினி, ஏ ஓவியா, சு பவித்ரா, ரா குணமதி, மா லோகஸ்ரீ, சு ஷாலினி. திருக்குறள் திருவள்ளுவர் கட்டுரை எழுதல் போட்டியில் ஜெயபிரபா என்ற மாணவி வட்டார அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று மாவட்ட அளவிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கலைஞர் விழா போட்டியில் SMC தலைவி கொடுக்க சிறப்பாக நடைபெற்றது. பரதநாட்டியத்தில் பல மாணவர்கள் வெற்றி பெற்றனர். காஞ்சி டிஜிட்டல் என்ற தனியார் மூலம் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட குழந்தைகளை கொண்டாடுவோம் என்ற போட்டியில் 1ஆம் வகுப்பு மாணவி இ இன்சிகா பரிசை பெற்றார் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்ட மையத்தில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் ரா பிரசன்னா மற்றும் ரா கவாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். தேசிய வருவாய் மொழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தில் அதாவது NMMS
இப்பள்ளியில் 9 மாணவர்களுக்கு சிறப்பாக பரிசு அளிக்கப்பட்டு தேர்வு எழுதியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்வு செய்யப்பட்டு பள்ளி மேலாண்மை குழு தலைவி தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள உறுப்பினர்கள் பள்ளிக்கு தேவையான வளர்ச்சி பணிகளில் பங்கு கொண்டு பள்ளிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்முற்றம் பள்ளியில் மகிழ்முற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு 1 முதல் 8 வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் 5 குழுக்களில் பங்கு பெற்று அதற்கான சீருடை அணிந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சாரண சாரணியர் இயக்கத்தில் 34 மாணவ மாணவிகளுடன் ஒவ்வொரு வாரமும் கொடி ஏற்றப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஜூனியர் ரெட் கிராஸ் JRCயில் 21 மாணவர்களுடன் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் பள்ளியில் JRC கொடியேற்றப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவபுராணம் ஒப்புவித்தல் போட்டியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற நம் பள்ளியில் பரிசுகளை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹைடெக் லேப் தமிழக அரசின் கனவு திட்டமான அனைத்து மாணவர்களும் கணினி வழியில் கல்வியில் முன்னேறுவதற்கான அனைத்து நடுநிலை இணைய வசதியுடன் ஏற்படுத்தப்பட்டு பொருள்கள் வரப்பெற்று இருக்கின்றன. வரும் கல்வியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. எங்கள் பள்ளியில் 4 கட்டிட வசதிகளுடன் 8 வகுப்பு அறைகளிடம் மின்விசரி, மின்விளக்கு, நன்கு காற்றோட்டமுள்ள ஜன்னல், ஒலிப்பெருக்கி, தோட்டம், கழிவறை, குடிநீர் வசதி முதலான அனைத்து வசதிகளுடன் தன்னலமற்ற ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக எங்கள் பள்ளி விழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு அரசு அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், SMG தலைவி மற்றும் மக்கள், தன்னார்வலர்கள் என அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக தீர்த்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்முடைய புதுப்பாளையம் ஒன்றிய வட்டார கல்வியாளர் தலைவர் அண்ணா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக வட்டார வளமையத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர் பயிற்றுனர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக புதுப்பாளையம் ஆசிரியர்களின் பாதுகாவலர் 5 நம்பர் திருவண்ணாமலை மாவட்ட ஆசிரியர் மன்றத்தின் மாவட்ட செயலாளர் 5 நம்பர் அவர்கள் பள்ளி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மேலாட்சிப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அண்ணன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அண்ணா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் பள்ளிக்கு ஓரோடு அனைத்து செயல்பாடுகளிலும் பங்கு பெறும் திரு சரவணமுத்து தம்பி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வதற்கு அனைவரும் வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை என்று பல நல்ல ஒரு ஏற்பாட்டை செய்து மாணவர் செல்வங்கள் அனைவரும் தமிழ் வளர்ச்சியில் திருக்குறளை மனனம் செய்து பரிசுகளை வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கின்றோம். வருக வருக வரவேற்கின்றோம். அடுத்ததாக பள்ளி மேலாண்மை குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும்